பிரைம் மினிஸ்டருக்கு கருப்பு கொடி காட்டப்படும்னு அறிவிச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளவு கோவம்? இல்லை இதில் தனிப்பட்ட கோவம் என்ன இருக்குது அவங்களுக்கு? இல்லை இப்போ ஒரு பிரதமர் மேலே ஒரு இந்திய பிரஜையினுடைய தனிப்பட்ட கோவம் என்ன இருக்குது? எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 ஆண்டு கால கோரிக்கை, மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து மத்திய மாநில அரசுகள் ஒருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறத நாங்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் வந்து ஒரு மிக மன உளைச்சல் இருக்குது. இது ஒரு பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் நினைக்கிறோம். எங்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை எப்படி அந்தமானுடைய விமான நிலையத்திற்கு வீர சர்க்காருடைய பெயரை வைத்தீங்களோ அதை போல இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்து போராடின ஒரு தேசிய தலைவருடைய பெயரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி இன்னைக்கு நடந்த கஜா புயலை புறக்கணித்த அந்த பிரதமர் பக்கத்து அண்டைய மாநிலமான கேரளாவில் நடந்த வெள்ளப்பெருக்கை பார்வையிட்ட அவர் தமிழகத்தில் அவ்வளோ பெரிய டெல்டா பகுதியே சீரழிஞ்ச பொழுது எதிர்கால சந்தைகளுடைய வாழ்வாதாரம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு அறிவித்த அந்த தொகைகளை இன்று ஒழுங்காக வழங்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான நிலையில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலையும் தமிழர்களுக்கு எதிரான ஸ்டெர்லைட் போன்ற நிலைப்பாடுகளில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத பிரதமர் தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அரசியல் ரீதியாக தேர்தலுக்காக மட்டுமே தமிழகத்திற்கு பயணம் செய்வதை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அவர் எந்த விமான நிலையத்துக்கு பேர் வைக்க சொன்னார்? இல்ல எனக்கு தெரியல, இந்த மாதிரி சொன்னதா எனக்கு தெரியல. இல்ல ரெண்டு விதம் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்ட சிக்கல் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டுங்கிறதா ஒரு பிரச்சனை. அதையும் கடந்து இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து என்ன தனியரசு அன்சாரி இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே நீங்கள் அவை நடவடிக்கைகளெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக பண்ணியிருக்கீங்க, செய்திகள் விட்டுருக்கீங்க. அவருடைய 110 விதியின் கீழே முதல்ல அவங்க முடித்த உடனே தோழமை கட்சியான எங்களை தான் பேச விடுவாங்க. இப்படி ஒரு மரபு, ஒரு நாகரிக ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு எங்களுக்கான அந்த மரியாதை எதுவுமே கிடையாதுங்கிறதா உண்மை. அதே நேரத்தில் இன்றைக்கு தோழமையாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அவர்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எங்களுடைய தோழமையாகி இருக்கக்கூடிய எங்களை இதுவரை முதலமைச்சரோ இல்லை இதற்குன்னு அவங்க அமைச்சிருக்கக்கூடிய குழுக்களோ எங்களை வந்து மரியாதை நிமித்தமாக அழைச்சி பேசவே இல்லை. இந்த நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆக எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட 1-2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சிலர், அது யார் என்னன்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன். அந்த கூட்டணி வேணுமா, இல்லை எனக்கு இந்த பதவி முக்கியமா, இல்லை அடுத்து என்னுடைய சமுதாய அரசியலுக்கான அடுத்த படிக்கட்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு இருக்கு. அதை வந்து நான் இது முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய முக்கியமான நிர்வாகிகள் கூட எனக்கு வந்து சில மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து ஒரு சில நாட்களில் ஒரு சில தினங்களில் நான் சொல்லுவேன். ஒருவேளை சிஎம் உங்களை அழைத்து பேசி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இடங்களோ இல்லை ஒரு சில இடங்களோ கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை போன்ற ஒரு வளரும் ஒரு அமைப்புக்கு வந்து அவங்க அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து எனக்கு வெளிப்படையாகவே தெரியுது. பட் அதை கடந்து எங்களை மதிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, எங்களை மதித்து கூப்பிடுறாங்க. அதை நாங்கள் போய் அதை என்னங்க யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சட்டமன்றத்தில் நீங்க பேசும்போது 5 ஆண்டுகள் அதிமுகவுக்கு தொடர்ந்து என்னோட ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருந்தீங்க. அதுல இந்த நிலைப்பாட்டில் எது மாற்றங்கள் இல்லை, இதுல வந்து 5 ஆண்டுகள் நான் பேசும்பொழுது அங்கே சட்டமன்றத்தில் பேசினதான். அதுல ஒரு வார்த்தைகள் வந்து 1000 அர்த்தம் கற்பிக்கலாம். அது அவங்களுடைய சமயசுத்த புத்தியை பொறுத்து இருக்கு. ஆனால் நான் வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பண்றதுக்காக நான் யோசிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு நடந்த விவாதங்கள், நான் வைத்த கோரிக்கைகள், அதில் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றின கோரிக்கைகள், அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு என்கிட்ட பேசும் பொழுது, நான் உங்களுக்கு எதிராலாம் வரமாட்டேங்க, ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், அப்படின்னா நான் கோத்துரிக்க போயிருக்க மாட்டேன்னு நான் வந்து பேசினதான். அதை வந்து இப்படி ஒரு கருத்தை எடுத்து 5 ஆண்டுக்கு நான் அது அப்படியெல்லாம் வெளிப்படையாக நான் வந்து இதுதான் அர்த்தம், உள்ள அர்த்தம் வந்து இதுதான். அது வேறு இது வேறு. இது வந்து மாநில கட்சியினுடைய பிரச்சனை இல்லை. இது தேர்தல் யாருக்கு நடக்குது, பிஜேபியா காங்கிரஸா? இதுதான் தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து மாநில கட்சிகள் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அது மாதிரி எனக்கு விருப்பம் இருக்கு.
சட்டமன்றத்தில் தான் நான் உங்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கேனே தவிர பாராளுமன்றத்தில் நான் யாருக்கு போகணும், யாருக்கு பேசணும், யாருக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து உங்கள்கிட்ட இல்லை. அப்படி என்னுடைய தமிழ் சமூகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி தான் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் இந்த தமிழ் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு நாங்கள் முடிவெடுத்தோம்னால், அந்த கட்சிக்கு எதிராக நாங்கள் வேலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டோம்னால் இந்த பதவி போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அம்மாவுடைய ஆன்மாவுக்கு எதிரானது. பாமக கூட வச்சிருக்கிற கூட்டணியும் இந்த பிஜேபி கூட இந்த அரசு வைத்திருக்க கூட்டணி தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் இது முழுக்க முழுக்க அம்மாவினுடைய ஆன்மாவுக்கு எதிரான ஒரு கூட்டணி. இல்லை, நான் இங்கே வந்து வாக்கு கேட்டேன்னா, அங்கே தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணனா, எதுவுமே இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், தினகரன் அவர்கள், சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் எனக்கு வந்து அம்மாட்ட சீட்டு வாங்கும்போது எனக்கு உதவி பண்ணாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன். அந்த அடிப்படையில் அவங்க என்னுடைய உறவினர்கள், என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிப்படையில் அவங்களுக்கான நெருக்கடியான நேரங்களில் நான் கூட இருந்திருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இந்த நிலை வரையும் அவங்களே என்ன அழைச்சி பேசலையே. உங்களுடைய கேள்விக்கே வருவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலையே. அதுதான், அதைத்தான் நான் ஒரு சில தினங்களில் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும், ஏன்னா என்னை வந்து இப்போ சில கட்சிகள் வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் என்னுடைய அமைப்புக்கு ஒரு சில இடங்கள் தரதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது முறையாக இருக்கும் பட்சத்தில், அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில், அது உறுதியாகும் பட்சத்தில் நான் சில முடிவுகள் எடுத்தாகணும். சார், இந்த அணி இல்லாமல் வேற அணின்னு போயிட்டாலே உங்களுக்கு பொதுவாக நம்ம பிரச்சாரம் பண்ணித்தானே ஆகணும். ரெண்டே நிலைப்பாடு தான். ஒன்று, இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால யார் ஒருவருக்கும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணாமல் அமைதியாக வேணால் இருக்கலாம். விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அமைப்புக்கான பாராளுமன்றத்திற்கான வாய்ப்பை ஒரு கட்சி எங்களுக்கு கொடுக்க முன்வருதுங்கிற பொழுது அதில் தோத்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அரசியல் கட்டமைப்பு படி என்னுடைய அமைப்பு அடுத்த இடத்துக்கு போகுதுங்கிற பட்சத்தில் எனக்கு அதுதான் முக்கியம். அந்த வாய்ப்பு திமுக கொடுத்தாலும் நீங்கள் போவீங்களா சார்? அது பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். சார், நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சியெல்லாம் தனியாக நிற்குது. அவங்க கூட நீங்கள் அழைச்சா நீங்கள் போவீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன்னே, சில கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. நான் யாருடைய பேரையும் சொல்ல விரும்பலை. அவங்களும் இல்லை, அதாவது நீங்கள் ஒன்று இல்லை அப்படி இல்லை. அதாவது நீங்கள் வந்து என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எல்லா கட்சி நாளைக்கு புதுசாக நார்த் இந்தியாவில் வந்து ஒருத்தர் இங்கே கட்சி ஆரம்பிக்க வந்தால் கூட உடனடியாக என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் அவங்களுக்கு கொடி பிடிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நான் எதிர்பார்க்கிறது, திராவிட கட்சிகள்லையோ தேசிய கட்சிகள்லையோ சமுதாயத்துக்காரங்க இருக்கிறாங்களோ நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எங்களை மாதிரி இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்காக, அந்த சந்ததிகளுடைய எதிர்வாழ்க்கைக்காக குரல் கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்களா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அமைப்பா, அதுக்காகத்தான் அந்த உரிமை, அந்த அடிப்படை உரிமையில தான் நான் அதுக்கு பதில் சொன்னேன். அவங்களுக்கு எனக்கு அது அவங்க கட்சியில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? இல்லை, தனியாக எப்படி சார்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு. காரணம் என்ன சொல்கிறாரு அவர்? நாங்கள் தனித்து நின்று பார்த்தோம், எங்களுக்கு மக்கள் அந்த அங்கீகாரம் கொடுக்கல, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ அது மாதிரி தானே. இப்போ நான் தனியாக நின்னா என்ன ஓட்டு வாங்குவேன்? நான் ஏற்கனவே ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். திருவாடனையிலே நான் வந்து முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நின்றுருந்தேன்னு வச்சுங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பேன்? டெபாசிட் கூட வந்திருக்காது. அம்மா கூட கூட்டணி இருந்தால் அம்மாவோட ஆட்சி, அம்மாவோட பெருமையில சொல்லி தான் நம்ம சீட்டு வாங்கணும். அதுதான் யதார்த்தமான உண்மை. சார், இப்போ நீங்கள் உங்களை எந்த கட்சி அழைத்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இப்போடைய கோரிக்கையை தாண்டி தேர்தல் ரீதியாக எத்தனை இடங்கள் வேண்டும், இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்திங்களா? நீங்கள் கேட்குற இடங்களை கொடுத்தா மட்டும்தான் கூட்டணியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்னுடைய தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். என்னுடைய அடிப்படை தகுதி என்னங்கிற எனக்கு தெரியும். அவங்க கொடுத்தாலே எங்களுக்கு நல்ல விஷயம்தான். ஆமாம், அது எத்தனை சீட்டோ அதை அவங்க விருப்பப்பட்டு, ஆனால் உழைப்போம். நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்குன்னு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குங்கிறது ரெண்டாவது பக்கம் வச்சுங்க. ஆனால் என் முக்குளத்து சமுதாயம் கோபமாக இருக்காங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க. எந்த அரசியல் கட்சிகளுமே என் சமுதாயத்தை புறக்கணிக்கிறவங்கள ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிக மிக பெரிய கோபம் இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் புது வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த புது வாக்காளர்கள் அந்த தண்ணியை என்னால் நான் நினைக்கிற இடத்துக்கு பாய்ச்ச முடியும். என் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வாக்குகளை என்னால் திசை திருப்ப முடியும்.
என்னுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது, எங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தோக்குற ஒவ்வொரு இடமும் என் சமுதாயத்தால தோத்தாங்கன்னு சொல்ல வைக்க முடியும். அதான் இல்ல பேசல, நான் சொல்றேன் எதுவுமே பேச்சுவார்த்தை பேசல. ஒருவேளை அவங்க சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் தள்ளி கூட பேசலாம். அதனால அதான் இருக்கு. நான் தான் சொல்றேன், ஒரு சிலர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில தினங்கள்ல நிச்சயமா நான் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். அது நிச்சயமா அந்த முடிவுங்கிறது நிச்சயமாக கருணாசாக்கான முடிவா இருக்காது. அது சமுதாய ரீதியான முடிவா தான் இருக்கும். இல்ல மிக விரைவில் இருக்கு. அதுக்கான இது எல்லாமே பண்ணியாச்சு. ஒரு அதிகபட்சம் ஒரு முடிஞ்சா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சார், ஒரு இடம் கிடைக்குது, இப்போ 2 இடம் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு வேட்பாளராக நீங்க இருப்பீங்களா நாடாளுமன்ற தேர்தலில்? இல்ல, அது சட்ட ரீதியா சட்ட ஆலோசனை பண்ணி தான். நம்மகிட்ட ஒரு 200 வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நம்ம அமைப்பு வழக்கறிஞர்களே. அவங்க கிட்ட உட்காந்து நம்ம பேசி அது என்ன சாத்தியம்னு பார்க்கணும். ஒன்று இதுவா இல்லை அதுவான்னு பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை இதில் நம்ம தான் நிற்கணும். அப்புறம் அதில் அப்படி இல்லை. அப்போ என்னுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதா மரபு. இப்போ நீங்கள் வேற அணிக்கு போறீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவி இழக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் இழக்க கூட ரெடியாக இருக்கு. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல. என்னுடைய சமுதாய ரீதியாக என் சமுதாயத்துக்கு அங்கீகரிச்சு 71 மூக்கையா தேவர் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டதுக்கு பிறகு, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக போட்டியிட்டதுக்கு பிறகு முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்காக சட்டமன்ற பதவி போனாலும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, என்னால் முடியுங்க. என்ன நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க? இதே நடந்த பை எலெக்ஷன்ல அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் பொழுது 3 இடைத்தேர்தலுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணேன். நடுநிலையாக அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. 3 இடத்துலையும் நான் என்னுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்தது, அதுலேயும் குறிப்பாக தஞ்சாவூரில் டிஎம்கேக்கு எதிராக என்னுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுங்கிறத கேளுங்க. அதில் அவங்களுக்கு உண்மை இருந்தால் சொல்லட்டும். இன்னொன்று, எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குங்க. என்கிட்ட உண்மை இருக்குங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் நியாயத்தை சொல்ல போகிறேன். நியாயத்தை சொல்லி ஓட்டு கேட்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம மீடியாங்கிறனால சிலதை மறைச்சி பேச வேண்டியிருக்கு. அந்த மேடை பொது மேடை. அது அடைக்கப்படாத காற்று, தடுக்கப்படாத நீர்வீழ்ச்சி. அது ஓடும், அது பாட்டுக்கு பார்த்துக்கலாம். என்னால் முடியும்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னால் நிச்சயமாக ஓட்டை பிரிக்க முடியும். அதில் வரக்கூடிய தேர்தலில் தென் மாவட்டங்களில் இந்த தொகுதி ஏன் தோத்துச்சுன்னா அது முக்குளத்தோர் புலிப்படையினால தான் தோத்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.